வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட்டு கிளாஸ்னுடைய வீடியோனுடைய ஒரு கண்டினியூஷன். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு என்ன வீடியோ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் 12 வோல்ட் பேட்டரி சார்ஜர் வித் கட் ஆஃப். அதே தான் சேம் சர்க்கியூட். கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக உங்களுக்கு மறுபடியும் 1 செகண்ட் இதை ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த சர்க்கியூட். இப்போது உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் செல்லுனா என்ன, பேட்டரின்னா என்ன, வோல்ட் கரண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ செல்லு வந்து உங்களுக்கு ட்ரை செல் இருக்கும், சார்ஜர் செல் இருக்கும். ட்ரை செல்லில் வந்து வோல்ட் வந்து 1.5 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆம்பியர் மென்ஷன் பண்ணியிருக்காது. இப்போ ஒரு ட்ரை செல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், AAA, AA, சி சைஸ், டி சைஸ் இப்படியெல்லாம் வரும். இது நார்மலாக நாம் வந்து ஒரு டார்ச் லைட்டில் இல்லையா, ரேடியோ, டேப் ரிகார்டர் இதுலையெல்லாம் அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சார்ஜர் செல் எடுத்துக்கலாம். சார்ஜர் செல் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ட்ரை செல் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா வோல்ட் ப்ளஸ் ஆம்பியர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு சார்ஜர் செல்லு, 2 செல் இருக்குது. நாம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் இண்டிவிஜுவலாக இருந்தால் செல் தான், 2 இருந்தால் 2 செல்லு தான், 3 இருந்தால் 3 செல்லு தான், 4 இருந்தால் 4 செல்லு தான். ஆனால் 2 செல்லை வந்து இணைக்கிறோம் இல்லையா, சீரியஸ் ஆர் பேரல், அதுக்கு பேர் பேட்டரி. நம்ம ஒரு பேட்டரின்னு எடுத்துன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனியோட பேட்டரி இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியும், இது யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 12 வோல்ட் 7.2 ஆம்பியர் இதில் இருக்கும். இதில் இருக்க இந்த ரெட் பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, இதை இந்த லிட் மூடியை இப்படி கழட்டிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி இந்த பேட்டரியை என்ன பண்ணலாம், உயிர் கொடுத்துடலாம். சப்போஸ் இன்கேஸ் ஃபெயிலியர் அப்படின்னா கூட. ஓகே, அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, எந்த பேட்டரியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஓப்பன் பண்ணி சரி செய்ய முடியும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எந்த பேட்டரியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம், அதுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். எப்படி, எந்த மாதிரி, என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அது இன்னர்லி கனெக்டட். இல்லைலி கனெக்ட் பண்ணி தான் இந்த இடத்துல அவுட்புட்டில் 12 வோல்ட் வருது. 7 ஆம்பியர் அப்படிங்கிறது சஃபிஷியன்ட்டு. எந்த ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இருந்தாலும் இந்த ஒரு பேட்ரி போதும் ட்ரைவ் பண்ணலாம். ஒருவேளை யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பேட்ரி பேஸ் பண்ணி தான் எல்லா ஒர்க்குமே இருக்கும். ஓகே, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் 2 இருக்குது. அப்போ ஒரு பேட்டரி அப்படின்னா இப்படி இருக்கும். பேட்டரி ஒவ்வொரு பேட்டரிலையும் அதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட்டு மாறுபடும். 6 வோல்ட், 9 வோல்ட், 12 வோல்ட், 24 வோல்ட். ஆம்பியர் அதே மாதிரி தான். மினிமம் ஆம்பியரில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் எவ்வளோ ஆம்பியர் வேணாலும் பண்ணுறோம். மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கிது, உங்களுக்கே தெரியும். பேட்டரியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ரி சொல்லியிருக்கோம். லெட் ஆசிட் பேட்டரின்னு ஒன்று இருக்குது, நிக்கல் கேட்மியம் இருக்குது, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு இருக்குது, பாலிமர் இருக்குது, லித்தியம் அயான் பேட்டரி இருக்குது. லித்தியம் அயான் பேட்டரி வரைக்கும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு மேலேயும் பேட்டரி இருக்குது. இப்போ அண்டர் ப்ராசஸில் இருக்குது. சில கம்பெனிக்காரங்க மார்க்கெட்டில் இப்போ தான் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேட்டரிக்கு பேர் சோடியம் அயான், நாட் லித்தியம் அயான். சோடியம் அயான் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, லித்தியம் வந்து வெயிட் லெஸ், சோடியம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ரெண்டாவது, லித்தியம் அயன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக பிடிக்கும். இப்போ அண்டர் ரிசர்ச்சில் இருக்கிற சோடியம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகம் பிடிக்கும். அது ஒன்று தான் பிரச்சனை. பட் அதுவும் மார்க்கெட்டில் வந்துடும். அது மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டை பொறுத்து தான் பேட்டரி. சோடியம் நத்திங் பட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சால்ட், அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு பஞ்சமே கிடையாது இல்லையா. அதனால் ரா மெட்டீரியல் ரொம்ப கம்மி. அதை வச்சு தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆல் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சுருக்கமாக சொல்கிறோம். இந்த எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கும் சார்ஜர் முக்கியம், பேட்டரி முக்கியம்.
அது சம்மந்தமான வீடியோஸ் அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் எனிஹவ் ஒரு சார்ஜர் சர்க்யூட் கண்டிப்பாக இருக்கும். அந்த சார்ஜர் சர்க்யூட்டில் பேட்டரிக்கு தேவையான வோல்ட் ப்ளஸ் கரண்ட், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும். அது கண்டிப்பாக சர்க்யூட் கம்பல்சரி. வித்தவுட் சர்க்யூட் இல்லாமல் எதுவுமே பேட்டரி டைரெக்டாக டிசி சார்ஜ் பண்ண முடியாது, பிரச்சனை வரும். அப்போ இன்கேஸ் இது என்ன தேவை, நமக்கு ஒரு சார்ஜர் சர்க்யூட் தேவை. அது மட்டுமா, கூடவே என்ன ஆகணும், கட் ஆஃப் சர்க்யூட் வேணும். அந்த சர்க்யூட் பற்றி நிறைய சர்க்யூட் வரப்போகுது. அதில் ஒரு பிகினர்ஸ் நியூ காமர்ஸுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். அதுக்காக சிம்பிளான ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு நிக்கல் சார்ஜபிள் செல் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போது சார்ஜர் பேட்டரிக்கும் ட்ரை பேட்டரிக்கும் வித்தியாசம். ட்ரை பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண வேண்டாம், வெடிச்சிரும். ஓகே, லித்தியம் அயன் பேட்டரி அல்லது லித்தியம் சார்ஜர் செல்லாக இருந்தாலும் இதுக்கு இவ்வளோ வோல்ட் இவ்வளோ கரண்ட் அப்படிங்கிற ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஒரு தொழில் கண்டிப்பாக வேணும். ஒரு தொழில் தான் எல்லாத்தையும் மாற்றும். ஒரு தொழிலாக வருமானத்தை கொண்டு வரும். வருமானம் லீனியராக இருந்தால் எல்லாமே பாசிபிள் எப்பவுமே. அதனால் இதுக்கு வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். அதுவும் ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால உங்கள் இடத்துல உங்கள் வீட்டில் இருந்தே உலகத்தின் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஆன்லைன் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ சர்க்யூட் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சர்க்யூட்டில் இது டிசி வோல்ட் இன்புட். பேட்டரி எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா, இது ஒரு 12 வோல்ட் பேட்டரி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது ஒரு 12 வோல்ட் பேட்டரி. மேக்ஸிமம் இதில் எவ்வளோ வோல்ட் சார்ஜ் ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்டால் 13.8 வோல்ட். சில கம்பெனி பேட்டரியில் 14, 14.2, 5 இப்படியெல்லாம் வரும். ஓகே, சரி, எவ்வளோ வோல்ட்டு கொடுத்து சார்ஜ் பண்ணலாம், ஒன்று வேணும் இல்லையா? சரி, எவ்வளோ வோல்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னா 15 வோல்ட்டுக்கு மிகாமல் இருக்கணும். 14 வோல்ட்டு கரெக்டு. வேணும்னா 1 வோல்ட் எக்ஸஸாக 15 வோல்ட்டு கொடுக்கலாம். ஓகே, ஆம்பியர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரிக்கல் சார்ஜிங், ஸ்லோவாக சார்ஜிங். நம்ம அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்லோ ப்ராசஸில் பேட்டரி சார்ஜ் ஆகி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த இடத்துல தேவையான பேட்ரி வேறு, அந்த இடத்துல தேவையான சார்ஜிங் சர்க்யூட் வேறு. ஃபியூச்சரில் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஸ்லோ சார்ஜிங் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக இருக்கும் பட்சத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வேணும். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸ்லோ ப்ராசஸ் எங்கே வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி லைட்டு, இன்வெர்ட்டர், இந்த மாதிரி இடங்களில் நாம் அது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, எனிஹவ் கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு சார்ஜிங் சர்க்யூட் கண்டிப்பாக வேணும். டிஃப்ரெண்ட் சார்ஜிங் சர்க்யூட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வரும். அந்த நுணுக்கங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பார்க்குறது ஒரு சர்க்யூட் தியரி. இந்த சர்க்யூட் தியரி மூலிமா நாம் நிறையா நாலேஜை கேதர் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு சிம்பிள் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு ரிலே இல்லையா? இது வந்து ஒரு ரிலே. இது வந்து ஒரு ரிலே. ரிலேயில் இந்த போர்ஷனுக்கு பேர் போல், இதுக்கு பேர் வந்து வே. உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு ரிலேவில் பொறுத்த வரைக்கும் இந்த போல்லேருந்து வே டைரெக்டாக கான்டாக்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் நார்மலி க்ளோஸ். இதுக்கு பேர் என்சி அப்படின்னா இதுக்கு பேர் என்ஓ அப்படின்னு பேர். ஒரு ரிலே எடுத்தாவே ரிலேவிலே நார்மலி ஓப்பன் இருக்குது, நார்மலி க்ளோஸ் இருக்குது. ரிலே பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம். இதான் ரிலே காயில். இந்த ரிலே காயில் எனர்ஜைஸ்னால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ் வரணும். அப்போ தான் இந்த காயிலுக்குள்ளே மேக்னெட்டிக் ப்ளக்ஸு க்ரியேட் ஆகும். அந்த ப்ளக்ஸு க்ரியேட் ஆனால் தான் இந்த போல் இந்த காண்டாக்ட்லேருந்து இந்த காண்டாக்டுக்கு நகரும். இப்போ ஆஸ்பார் சர்க்யூட் சிம்பிளாக பார்க்கலாம். இந்த இடத்துல பேட்ரி இருக்குது, இந்த இடத்துல
பேட்ரி இருக்குது 12 வோல்ட் 10 ஆம்பியர். இந்த பேட்டரி தான் சார்ஜ் பண்ண போகிறோம். அப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது தான் முதல்ல இனிஷியலாக எவ்வளோ வோல்ட் இருக்கணும்? 12 வோல்ட் இருக்கணும். சார்ஜ் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? 13.8 வோல்ட் இருக்கணும். 13.8 வோல்ட் இல்லை அப்படின்னாவே லோ வோல்டேஜ் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ இந்த பேட்ரி இருக்குது பாருங்கள். நான் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 20 வோல்ட் டிசி ரேஞ்சில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? வோல்ட் அளக்கிறேன். வோல்ட் அளக்கிறப்ப எவ்வளோ வோல்ட் காமிக்குது? 12.2 அப்படின்னா லோ வோல்ட். இது அண்டர் வெயிட்டிங் ஃபார் சார்ஜிங் அப்படின்னு பேர். சார்ஜ் ஃபுல் கண்டிஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை சார்ஜ் பண்ணணும் ஒன்று. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இந்த இடத்துல பேட்ரி, இந்த பேட்டரியில் இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குது? இதில் 12.2 வோல்ட் தான் இருக்குது. இன்னும் குறைவாக கூட சில பேட்டரியிலலாம் இருக்கும். ஓகே, அப்போ இது வெயிட்டிங் ஃபார் சார்ஜிங். இந்த சார்ஜிங் வர இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஒரு டயோட் போட்டிருக்கு. இது பிளாக்கிங் டயோட் அப்படின்னு பேர். இதன் வழியாக இந்த மாதிரி தான் ஒன் சைடில் இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஆப்போசிட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதாவது பேட்ரி ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த வோல்ட்டோ கரண்ட்டோ என்ன பண்ணாது? சர்க்கியூட்டுக்குள்ளே போகாது. அதுக்கு தான் இந்த பிளாக்கிங் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீன் எல்இடி, ரெட் எல்இடி. க்ரீன் எல்இடி வந்து சார்ஜிங் இன்ஃபார்மேஷன் இண்டிகேட்டர். இது ரெட் எல்இடி நாட் சார்ஜிங் இன்ஃபார்மேஷன். இது எப்படி வருது அப்படின்னா, இந்த எல்இடி எரியறதுக்கு இது ஏனோடு, இது கேத்தோடு ரெண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏனோடுக்கு ப்ளஸ்ஸு கேத்தோடுக்கு மைனஸ் கிடச்சா அந்த எல்இடி எரியும். இதில் என்ன பண்ணியிருக்கு? இது நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு லிமிட்டிங்காக. ஸோ இதுக்கு வோல்ட் இந்த இடத்துல சப்ளைலேருந்து வோல்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த வோல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த எல்இடி எரியும். ஏதாவது ஒன்று மட்டும்தான் எரியும். ஒன்று க்ரீன் ஆர் ரெட். க்ரீன் எரிஞ்சால் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், ரெட் எரிஞ்சால் சார்ஜ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வோல்ட் வருது. இந்த இடத்துல நியர்லி 15 வோல்ட் எடுத்துக்கோம். இந்த 15 வோல்ட் நேராக வருது, ரிலே காயிலுடைய போலுக்கு வருது. போல்லிருந்து நார்மலி க்ளோஸ்டு காண்டாக்டிலிருந்து ஒரு டயோடு 1 ஆம்ப் டயோடு போட்டு டயோனுடைய ஏனோடு கேத்தோடு வேலையை நேராக பேட்டரிக்கு போய் பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. பேட்டரி சார்ஜிங் நடக்கும்போது இந்த பேட்டரியில் இப்போ 12.2 இருந்துச்சு இல்லையா, அது ஒரு கொஞ்ச நேரம் கழித்து 12.3, 12.4, 12.5 இப்படி புள்ளி ஒரு வோல்ட்டே தான் கூடிக்கிட்டே வரும். அப் டு 13.8 வோல்ட். நமக்கு எவ்வளோ வோல்ட் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் சேனல் மூலிமா உங்களுக்கு இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிறது ஒரு சிம்பிளான ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் நடத்திட்டுருக்கோம். ஓகேவா? ஒரு சிம்பிளாக ஒரு லெட் ஆசிட் பேட்டரி. இது ஆக்சுவலாக சீல்டு டைப் லெட் ஆசிட் பேட்டரி. இப்போது போல் வழியாக டயோடு வழியாக இந்த பேட்டரி சார்ஜ் ஏறிட்டுருக்கு. சார்ஜில் எப்படி இருக்கும்? ட்ரிக்கிள் சார்ஜிங், ஸ்லோ சார்ஜிங், மெல்ல மெல்ல சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ இது இந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சர்க்கியூட் எதுவும் வேலை செய்யாது. இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரணும். அதாவது இந்த கலெக்டர் வோல்ட் இருக்கு இல்லையா, பவர் ஆன் பண்ண இந்த கலெக்டரில் நியர்லி என்ன சப்ளையோ அந்த வோல்ட் இருக்கும், 15 வோல்ட் இருக்கும். ஓகே, அப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ், ரிலே காயில் ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பவர் ஆட் பண்ணோன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். புள்ளி ஒரு வோல்ட்டாக மெல்ல மெல்ல கூடிக்கிட்டே வரும். நாம் இந்த ப்ரீசெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல இதில் எவ்வளோ வோல்ட் கொடுத்துருக்கோம் செட் பண்ணியிருக்கோம் உங்கள் பொறுத்து. 13.5, 13.8 இப்படி எப்படி வேணால் செக் பண்ணிக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வோல்ட் இந்த பேட்டரியில் ரீச் ஆன உடனே, ஓகேவா, அந்த வோல்ட் ரீச் ஆன உடனே இதுக்கு மேலே சார்ஜிங் தேவையில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சார்ஜை கட் பண்ணணும். இந்த சார்ஜை கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணணும். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணணுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸுக்கு ஒரு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் நியர்லி நான் சொல்லுவேன் 0.5 வோல்ட் வரணும். இந்த 0.5 வோல்ட் எங்கேருந்து? இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்லேருந்து வரும். இதுக்கு எங்கேருந்து வோல்ட் வருது? இந்த கண்ட்ரோலுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து வருது. ஓகே, இது ஒரு பொட்டென்ஷியல் டிவைடர். இதன் மூலிமா இந்த பொட்டென்ஷியல் எதை பொறுத்து இருக்குது? இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அப்போ இந்த 15 வோல்ட் கொடுக்குறப்போ நம்ம என்ன வோல்ட் வரும் தெரியுங்களா? இந்த பேட்டரியை காண்டாக்ட் பண்ணோடனே
இந்த பேட்டரியில் சார்ஜ் இல்லை. அதனால் கான்டாக்ட் பண்ணின உடனேயே இந்த இடத்துல என்ன வோல்ட் என்ன ஆகுனா 12.5 இல்லை 13 வோல்ட்டாவோ இருக்கும். எப்படி இப்போ 15 வோல்ட் ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆயிரும், உங்களுக்கு வோல்ட்டு ட்ராப் ஆகணும். ஏன்னா பேட்டரி வெயிட்டிங் ஃபார் சார்ஜிங். இப்போ இதில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னா பேட்டரி தான் லோடு, இந்த சர்க்யூட்டுக்கு லோடு, இதன் வழியாக தான் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்போது ஃபுல்லாக சார்ஜ் ஏற என்ன ஆகும் அப்படின்னா இதன் வழியாக போகிற கரண்ட் ஃப்ளோ குறைஞ்சிரும். அப்போ லோடு எடுக்காது. இந்த லோடு எடுக்காத போது இந்த பேஸில் அப்போ நம்ம சார்ஜிங் தேவையில்லை இல்லைவா. அப்போது இந்த பேஸ் வோல்ட்டு இந்த இடத்துல வந்து என்ன ஆயிரும், ஒரு சஃபிஷியன்ட் வோல்ட் வந்து இந்த டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணிடும். இந்த டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணும்போது இந்த ரிலே ஆன் ஆகிரும். இந்த ரிலே ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெட் இண்டிகேட்டர் எரியும், அவுட்புட் வோல்ட்டு வராது. இவ்வளோ தான் சிம்பிள் சர்க்யூட். ஓகே, அப்போது இந்த சர்க்யூட் பாருங்கள், இங்கேருந்து சப்ளைலேருந்து வர்ற வோல்ட்டு பேட்டரி கொடுத்த மாத்திரத்தில் ட்ராப் ஆகிரும்னு சொல்லியிருக்கேன். ட்ராப் ஆகி மெல்ல அந்த பொட்டன்ஷியல் வோல்ட்டு கூடிக்கிட்டே வரும். ஒரு சர்டன் லிமிட் வந்ததுக்கப்புறம் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிரும். இது ஆன் ஆனோடனே ரிலே காயில் ஒர்க் பண்ணும். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர், இது ஒரு கலர் எல்இடி இருக்கும், இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஓகே, ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் புரிஞ்சுட்டா சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சர்வீஸ்க்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். ஓகேங்களா? இப்போது பார்க்கலாமா, சர்க்யூட் பார்க்கலாமா? பாருங்கள், இதான் சர்க்யூட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சோர்ஸ்லேருந்து ரெட் அண்ட் பிளாக் ஒயர் மூலிமா இந்த போர்டுக்கு சப்ளை வருது. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு இண்டிகேட்டர், ரிலே ஆன், ரிலே இங்கே இருக்குது. இந்த இடத்துல 2 எல்இடி இருக்குது. இங்கே ஒரு எல்இடி, அங்கே ஒரு எல்இடி இருக்குது. 2 எல்இடி இருக்குது. சரி, ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நேரமும் இன்புட் வோல்ட் கொஞ்சம் வேரி ஆகலாம், கூடலாம் குறைக்கலாம். ஓகேவா? இப்போ ரெட் இண்டிகேஷன் ஏரியுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் சார்ஜிங் பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ரிலே காயில் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம், அந்த ப்ளூ கலர் எல்இடி ஒர்க் பண்ணுறதுனால. அப்போ அவுட்புட்டில் வோல்ட் வருமானு கேட்டால் அவுட்புட்டில் வோல்ட் வராது. நாம் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஒரு மீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். மீட்டர் 20 வோல்ட் டிசி ரேஞ்சில் இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் தேவை, அதனுடைய காஸ்ட் வந்து நியர்லி 450. இந்த மீட்டர் நியர்லி 450 வரும். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் எங்கள் ஏரியாவை பொறுத்து இருந்தாலும் 50 ருபீஸ் வரும். ஓகேவா? டோட்டலாக 500 வரும். இந்த மீட்டர் வச்சுக்கோங்க. இதில் ஹை வோல்டேஜ் ஏசி, ஹை வோல்டேஜ் டிசி, ஹை கரண்ட் ஏசி டிசி, ப்ளஸ் ஒரு கெப்பாசிட்டியோட வேல்யூவை அப் டு 200 mAh வரைக்கும் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்க்ளூசிவாக இந்த டிஜிட்டல் மீட்டர் பற்றி. ஓகே, தேவைப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். சரி, இப்போ அவுட்புட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இந்த வேரியபிள் இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோலை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ வோல்ட் அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், அவுட்புட்டில் வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெட்டு ப்ளஸ் எவ்வளோ வோல்ட் வருது? வோல்ட்டே வரல. இப்போ நான் இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது சப்ளை வோல்ட் வருது. எவ்வளோ வருது? நியர்லி 15 வோல்ட் வருது. 14.9 வோல்ட். இதுதான் பேட்ரி கொடுக்குற வோல்ட். நம்ம ஏற்கனவே பேட்ரி வோல்ட்டை செக் பண்ணிட்டோம். எவ்வளோ வந்துச்சு? 12.2 இல்லையா? இதுதான் சர்க்யூட். இது ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு அமைக்கணும். ஒன்று, லோ பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது என்ன வோல்ட்டு, பேட்ரி ஃபுல்லானோடனே இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லணும். அப்போ 2 மோடு உங்களுக்கு காமிக்கணும். அப்போ அது வரைக்கும் டைம் வெயிட் பண்ணி வீடியோ கொடுக்க முடியாது. ஏன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணி அது 1 or 2 hours, ஏன்னா உங்களுக்கு 5 to 7 hours கூட ஆகலாம். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோ போட முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ 15 வோல்ட், இதுதான் சப்ளை வோல்ட். இது எங்கே கொடுக்க போகிறோம்? இப்போது நேராக பேட்டரி கொடுக்க போகிறோம். இதுதான் பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ்.
ஓகேவா? இப்போ பேட்டரி ஃபஸ்ட்டு வோல்ட் அளந்துக்கலாம். எவ்வளோ வோல்ட்டுன்னு பாருங்கள். நியர்லி 12.2 பாருங்கள். நியர்லி 12.2 வோல்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணுறேன் இந்த சர்க்யூட்டை. இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள் எவ்வளோ வோல்ட் வருது, ட்ராப் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 12.3. இப்போ இப்படியே விட்டோம்னா இப்படியே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். அண்டர் சார்ஜிங் என்னாவது உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சார்ஜ் ஃபுல் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும் பொழுது உடனே என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த பேட்டரிக்கு போகிற சப்ளையை கட் பண்ணிடும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? நான் பாருங்கள் இப்போ வெளியே எடுத்துட்றேன். எடுத்துட்டேன். இப்போது அவுட்புட் வோல்ட் வந்துட்டுருக்கு. உதாரணமாக பாருங்கள், இப்போ எவ்வளோ வோல்ட் வந்துட்டுருக்கு, 15 வோல்ட் வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோலை நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆயிரும், அவுட்புட் வோல்ட் வருமானு கேட்டால் வராது. இந்த ப்ளூ கலர் எல்இடி எரியுது. இந்த இடத்துல வந்து செக் பண்ணுறேன், வோல்ட்டே வராது. ஓகே, எப்போ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பேட்டரி மறுபடியும் டவுன் ஆகிட்டே வருதுன்னு வச்சுங்களேன். டவுன் ஆகிட்டே வருது, ஏன்னா அதுக்கு ஒரு லோடு கொடுத்துருப்போம். அந்த லோடு அப்போ டவுன் ஆகும்போது என்ன ஆயிரும், மறுபடியும் டக்குன்னு சர்க்யூட் ஆன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதனால தான் இது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் சர்க்யூட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, மறுபடியும் 1 செகண்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சப்ளை வோல்ட்டு கொடுக்குறோம். இது நேராக லிலகல் போல் வே இந்த டயோடு, தென் பேட்டரியோட ப்ளஸ்ஸு சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறிக்கிட்டே வரும். 13.8 அல்லது நம்ம என்ன செட் பண்ணி வைக்கிறோமோ அந்த வோல்ட் வந்த உடனே இந்த பேட்டரி என்ன ஆயிரும், உங்களுக்கு இதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது. கரண்ட் ஃப்ளோ இல்லாத போது என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல கூடும். முதல்ல 15 வோல்ட் 12 மாறிச்சு இல்லையா, அது மெல்ல மெல்ல கூடிக்கிட்டே வரும்போது இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் மூலிமா இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பேஸுக்கு ஒரு பர்டிகுலர் வோல்ட் இதை ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு வோல்ட் வந்தோடனே இது ட்ரிகர் ஆன் ஆயிரும். ஆன் ஆனோன்னு ரிலே காயில் ஒர்க் பண்ணும். ரிலே காயில் ஒர்க் பண்ணதுனால இந்த போல் வே சேஞ்சஸ் ஆயிரும். சேஞ்சஸ் ஆகும்போது ரெட் கலர் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிக்கும். அவுட்புட்டில் வோல்ட் போகாது, கட் ஆஃப் ஆயிரும். பேட்டரி வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். இதுதான் சர்க்யூட். ஓகே, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு சர்க்யூட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.